அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆறுதல் தரும் அல் குர்ஆனின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அன்-நஹல் என்கின்ற அத்தியாயத்தின் 29வது வசனம். ஃபதுஹுலு அப்வாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா ஃபலபிஇஸ மஸ்வல் முதகப்பிரீன். நரகத்தின் வாசலிலே நீங்கள் நுழைந்து அங்கேயே என்றென்றும் நிரந்தரமாக இருந்து விடுங்கள். பெருமை அடிப்பவர்களின் ஒதுங்கும் இடங்களிலேயே ஆக கெட்டது இந்த நரகம்தான், மோசமானது இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, இதற்கு முந்தைய தொடரிலே பாவம் செய்வதிலே பெருமடி அடிப்பதும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த தொடரிலே பொதுவாக தலைக்கணம், ஆணவம், பெருமை, இதை விட்டு நாம் எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தின் ஊடாக பார்க்க போகிறோம். பெருமை அடிப்பவர்கள் யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, எத்தனையோ விதமான உயர்வுக்கும் அந்தஸ்திற்கும் தகுதிமிக்க அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு போய் மறுபடியும் திரும்ப மக்காவுக்குள்ளே வந்தார்கள். ஃபத்தஹே மக்கா என்று சொல்வார்கள் வரலாற்றிலே இதை. அந்த ஃபத்தஹே மக்காவின் சமயத்திலே, மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய நாளிலே ரசூலுல்லாஹ் எப்படி வந்தார்கள்? பணிந்தவர்களாக வந்தார்கள், தலையை தாழ்த்தியவர்களாக வந்தார்கள். ஆணவமும் அகம்பாரமும் செருக்கும் நபியிடத்தில் இல்லை. அதற்கு நேர் மாற்றமாக பணிவும் அன்பும் கருணையும் இந்த தன்மைகள் தான் நபியிடத்தில் வெளிப்பட்டது. எனவேதான் மக்காவுக்குள்ளே வந்தவுடன் அங்கே சுற்றியிருந்த மக்களை பார்த்து முகமது நபி கேட்டார்கள், நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வேன் நீங்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் சங்கையானவர், ரொம்ப பணிவு மிக்கவர், உங்களிடத்திலிருந்து கெடுதிகள் வரும் என்று நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்று எதிரிகள், அந்த எதிரி நாட்டில் இருந்தவர்கள், மக்காவில் இருந்த எதிரிகள் சொன்னதாக வரலாற்று குறிப்பு உண்டு. அப்போ உள்ளத்தை தாக்கக்கூடிய படுபயங்கரமான நோய்களில் ஒன்று பெருமை. ஒரு காலமும் பெருமை என்பது நம் உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. பெருமை எதனாலெல்லாம் வருகிறது? நாம் படித்த கல்வியினால் மனிதனுக்கு பெருமை வரும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பினால் பெருமை வரும். ஊரில் என்னை மாதிரி பணக்காரன் உண்டா? என்னை மாதிரி தொழில் செய்கிறவன் உண்டா? என் வீடு மாதிரி உலகத்தை ஊரில் எவன் வீடு கட்டியிருக்கான்? நான் திருமணம் முடித்த மாதிரி பிள்ளைக்கு யார் திருமணம் முடிச்சிருக்கிறா? இல்லையா? செல்வத்தால், கல்வியால், தான் வகிக்கக்கூடிய பொறுப்பினால், அதிகாரத்தால், அதே போன்று ஊரில் புகழ், பல பேர் பெருசாக பேசுகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, அதை வைத்து கொண்டு இப்படி பல ரூபங்களிலே பெருமை வெளிப்படும். அதற்கெல்லாம் தகுதி இல்லாதவர் நான் என்ற நிலைப்பாட்டில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். உள்ளபடியே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு சொந்தமானதாக இருந்தால் பெருமைப்படலாம். கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வாச்சே, கொடுத்ததெல்லாம் அவனாச்சே, எல்லாம் அவன் செயல். அவன் கொடுக்க அவனிடத்திலிருந்து நாம் வாங்கி கொண்டு நாம் பெருமைப்பட்டால், நான் ஒரு பைக் வச்சுருக்கிறேன், என்னுடைய நண்பருக்கு அதை கொடுக்கிறேன், ஒரு மாத காலம் நான் இருக்க மாட்டேன், வெளியூருக்கு போகிறேன், நீ பயன்படுத்திக்கொள் என்று கொடுக்கிறேன். அவர் அதை பயன்படுத்தினார். போகிற வருகிற இடமெல்லாம் அந்த வாகனத்தை வைத்து ரொம்ப பெருமையாக, என்னுடைய வாகனத்தை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடாக இது பயணிக்குது பார்த்தீங்களா என்றெல்லாம் சொல்லி அப்படியே அதை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறார். இதனால் அவருக்கு ஏதாவது கிடைக்க போகிறதா? ஒன்றும் கிடையாது. காரணம், அவருக்கு சொந்தமானதே அது கிடையாது. அது வெற்று வார்த்தைகள் தான். அது சொந்தக்காரன் நான், என்னுடைய பொருளை அவருக்கு கொடுத்திருக்கிறேன் ஒரு மாத பயன்பாட்டுக்கு, அவ்வளவுதான். அதை கொண்டு அவர் பெருமைப்படுவதனால் எந்த புண்ணியமும் இல்லை. இதே போன்றுதான் உலகத்திலே நமக்கு கிடைத்தது எல்லாமே நமக்கானதல்ல, கொடுத்தவன் அவன். கொஞ்ச நாள் நம்ம இடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். கல்வியை உங்களிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறான், அறிவை கொடுத்து வைத்திருக்கிறான், ஆளுமையை கொடுத்து வைத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறான், பெயர் புகழ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ் அதை எடுத்து வேற ஒருத்தருக்கு நாளைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி கொடுத்துடலாம். அதனால் அதை வச்சு பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார், ஒரு நல்ல கல்விமான், மிகச்சிறந்த ஆற்றலும் ஆளுமை மிக்கவர். ஒரு நாள் விறகு கட்டையை தூக்கி தலையில் சுமந்துட்டு அப்படி போனாங்க கடத்தருக்கு.
ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, ஏங்க நீங்கள் பெரிய கல்விமான், பெரிய ஆளுமை, பெரிய ஆற்றல் மிக்கவர், நீங்கள் போய் இந்த விறகு கட்டையை சுமந்துட்டு வரலாமா? யார்ட்டையாவது சொல்லி உங்கள் பணியாட்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், அல்லது வேலையாட்கள்கிட்ட சொல்லி அந்த வேலையை செய்ய வச்சுருக்கலாமே, ஏன் நீங்கள் போய் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் அல்லாஹ் எனக்கு தந்திருந்தாலும் கூட இந்த காரியத்தை இப்படி செய்வதன் மூலமாக என்னுடைய பெருமையை நான் அடக்குகிறேன். அறிவும் ஆற்றலும் செல்வமும் ஆளுமையும் கொடுத்தது யார்? உன்னை படைத்தவன் கொடுத்திருக்கிறான். எனவே அதை கொண்டு அகங்காரம் கொள்ளாதே, அதை வைத்து ஆணவம் கொள்ளாதே, எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற திமிரோடு நடக்காதே. காசு, பணம், பொருள், பெயர், புகழ் எல்லாம் கொடுத்தது அல்லாஹ். எனவே அதை அடக்கத்தான் நான் ஒன்றுக்கும் ஆகாதவன், இப்படி விறகு சுமப்பதற்கும் என்னால் முடியும் என்பதை காட்டினேன், அதன் மூலம் என்னுடைய பெருமையை அடக்கினேன் என்றார்கள் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரஹிமஹுல்லாஹ். இப்போ அன்பான சகோதரர்களே, பெருமை என்பது உள்ளத்தை பாதிக்கக்கூடிய படுபயங்கரமான நோய். அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. பெருமை எடுப்பவர்களின் ஒதுங்கும் இடம் நரகம். ஒதுங்கும் இடங்களிலேயே ஆக மோசமானது அந்த நரகம்தான் என்பதை அல்லாஹ் அதி அற்புதமாக எடுத்து வைக்கிறான். வல்ல அல்லாஹ் இந்த கெட்ட குணத்திலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.